Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa ashabihi wa ahli baitihi wa man tabi'ahum bi ihsanin ila yaumiddin, amma ba'd. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல் குர்ஆன் வசனங்களை தவறாக புரிந்து அந்த வசனங்கள் பிழையாக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதால் எங்களுடைய சமுதாயத்தில் ஷிர்கான காரியங்கள் தௌஹீத் என்ற பெயரிலே நுழைந்து அதனால் அதிகமான மக்கள் ஷைத்தானினுடைய அந்த சூழ்ச்சியினால் வழிதவறிக் கொண்டு இருக்கின்றார்கள். இது தொடர்பாக நாம் பேசி வருகின்ற தொடரிலே சென்ற உரையிலே நல்லடியார்கள் கபரிலே உயிரோடு இருக்கிறார்களா என்பது சம்பந்தமான ஆதாரங்களை முன்வைத்தோம். அதை கேட்காதவர்கள் கட்டாயம் கேட்க வேண்டும். அது விளங்கி இருந்தால்தான் இப்போது பேசுகிறதும் புரியும். இப்போது நாம் பேச போகிறது என்ன? நல்லடியார்களின் பொருட்டால் வசீலா தேடுதல். இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இறந்து போய் அடக்கப்பட்டவர்களிடம் தங்களுடைய தேவையை முன்வைப்பவர்கள் என்ன கூறுகிறார்கள்? நாங்கள் அவர்களிடம் வசீலா கேட்கின்றோம். வசீலா என்ற அரபு சொல், வழக்கத்துக்கு போறவார். அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டினால், அல்லது முஹிதீன் ஆண்டகையின் பொருட்டினால், அல்லது பீசபில்வின் பொருட்டினால், யா அல்லாஹ் நம்முடைய தேவையை நிறைவேற்றுவாயாக என்று கேட்கிறவர்கள் அதை வசீலா என்று சொல்வார்கள். அதற்கு ஆதாரமாக அல் குர்ஆனில் இருந்து ஒரு வசனத்தை பாவிப்பார்கள். சூரத்துல் மாயிதா 35வது வசனம். அந்த வசனம் என்ன? அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் சொல்கின்றான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவனிடத்தில் வசீலாவை தேடுங்கள், அவன் பக்கம் வசீலாவை தேடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த வசனத்தை சொல்லி என்ன கூறுகிறார்கள் பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனிலேயே வசீலா கேட்க சொல்கிறான். இந்த வஹாபிகள் ஆறாம் யாருக்கு வஹாபி என்கிறார்கள்? குர்ஆனை சுன்னாவை கொண்டு விளங்க வேண்டும் என்று சொன்னவர்களுக்கு வஹாபிகள். குர்ஆனை சஹாபாக்கள் தாபீன்கள் கொடுத்த வழக்கத்தை வைத்து வழங்க வேண்டும் என்று சொல்லவங்களுக்கு பெயர் வஹாபிகளா, அதாவது தஜ்ஜால கூட்டமா அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், வசீலா கேட்குமாறு. அவன் எங்கட ஆக்களுக்கு என்னென்னு தெரியாதானே? சரி, இங்க வரக்கூடிய வார்த்தை என்ன? வப்தகு இலைஹில் வசீலா, அவனிடத்திலேயே நீங்கள் வசீலாவை தேடுங்கள். அதென்ன வசீலா? வசீலா என்ற சொல்லுக்கு பல பொருள் இருக்கு. உதாரணமாக, நான் பேசுகின்றேன், சத்தம் எல்லோருக்கும் கேட்பதற்காக இந்த மைக்கை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்ப இது சத்தத்தை பெருப்பிக்கிறதுக்கு இந்த சவுண்ட் சிஸ்டம் ஹெல்ப் இருக்கு. அந்த ஹெல்ப்பாக இருக்கிற பொருளுக்கு என்னென்னு சொல்ல வசீலா. இது ஒரு கருத்து, இது பாசரிதான கருத்து. இன்னொன்று இருக்கு என்ன? நாம் ஓதுனா பாங்கு துவாவில் வருது.
ஆத்தி முஹம்மதனில் வசீலத, யா அல்லாஹ் முஹம்மதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலாவை கொடுப்பாயாக என்கிற ஒரு வார்த்தை. அந்த வசீலா என்னன்னு நான் பின்னால் பார்ப்பேன். இப்போ இந்த வசனம்தான் கபரில் உள்ள நல்லடியார்களுக்கு நேர்ச்சை செய்வதற்கும் அவர்களிடம் போய் கேட்பதற்கும் அல்லது நம்முடைய ஷேக்மார்களை அவருடைய போட்டோக்களை வீடுகளிலே வைத்து பெரிய ஃப்ரேம் பண்ணி அவர்களுக்கு முன்னால் நம்முடைய தேவைகளை கேட்பதற்கும் இந்த வசனத்தை கூறுகிறார்கள் ஆதாரமாக. சரி, இப்போ இந்த கையில் இருக்கிற கிதாப், இந்த கிதாப் என்ன? தஃப்சீரு தபரி. இந்த கிதாபு எப்போ எழுதப்பட்டது? கிட்டத்தட்ட 1150 வருஷத்துக்கு முந்தைய தஃப்சீர். எத்தனை வருஷம்? 1150 வருஷத்துக்கு முந்தைய தஃப்சீர். தஃப்சீரு தபரி, இமாம் தபரி. இவர் உலகத்தில் இருக்கிற மிக பழைய தஃப்சீர்களில் இது ஒன்று. மிக பழைய தஃப்சீர் இது. இந்த இமாம் என்ன செய்வார் என்றால், ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்தால் அந்த குர்ஆன் வசனம் சஹாபாக்களிடத்தில் எப்படி புரியப்பட்டது, தாபீன்கள் என்ற அந்த நல்லடியார்களிடத்தில் எப்படி புரியப்பட்டது என்று அந்த விளக்கத்தை அப்படியே எழுதுவார் ஆதாரத்தோடு. அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த வசனத்திற்கு சுமார் 6 தாபீன்கள், சஹாபாக்களிடம் இல்மை எடுத்தவர்கள், அவர்களுடைய கூற்றை எழுதுகிறார். சரியே, என்ன எழுதுகிறார் என்றால், சுருக்கமாக இந்த வசீலா என்ற சொல்லுக்கு கருத்து அல் குர்பா, நெருக்கம். அல்லாஹ்வை எந்த செயலின் மூலமாக நெருங்க முடியுமோ அந்த நெருக்கத்துக்குரிய காரியங்கள், வணக்கம், வணக்க வழிபாடு, இதுதான் அவனுடைய கருத்து. அல்லாஹ்வை நெருங்குதல். அப்ப அல்லாஹ்வை நெருங்குவதை அவனிடம் கேளுங்கள், நெருங்குவதற்கான வழியை கேளுங்கள் என்று சொல்லி அந்த விளக்கத்தை அழகாக எழுதுகிறார். சரியே, இதில் இமாம் அத்தா, கதாதா ரஹ்மஹுல்லா, அது மாதிரி அபு வாயில், அதாவது அப்துல்லா பின் மசூத் மாணவன், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மாணவர் ஹசன் பஸரி ரஹ்மஹுல்லா, இப்படி எல்லோருடைய கருத்தும் ஒரே கருத்தாக இதிலே கூறுகிறார். அல்லாஹ்வினுடைய நெருக்கம், அந்த நெருக்கத்தை கேளுங்கள், அப்படின்னா நெருங்குவதற்கான வழியை தேடுங்கள். அந்த வழி என்ன? வணக்க வழிபாடு என்று அதற்கு விளக்கமாக எழுதுகிறார்கள். இதை நான் என்னத்துக்கு எடுத்தேன் என்றால், இவர்கள் வசீலா என்று கபரிலே அடக்கப்பட்டிருக்கிறவரிடம் போய் பிரார்த்திப்பதற்கு பாவிக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த தாபியங்கள், குர்ஆனுக்கு வியாக்கியானம் செய்தவர்கள், இது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தேடுதல், அதற்கு வந்த வசனம் என்று சொல்லுகிறார்கள். இப்போ நான் கையில் வச்சிருக்கிற அடுத்த தஃப்சீர் என்ன? நான் நேற்று காட்டிய அதே தஃப்சீர் இப்னு கஸீர். இந்த இப்னு கஸீரை பற்றி நான் நேற்று சொல்லிட்டேன், எல்லா மௌலவிமார்களுக்கும் தெரிஞ்ச தஃப்சீர். அதில் இந்த தஃப்சீரில் இந்த தபரி என்ற தஃப்சீர் எழுதப்பட்டு கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு புறான் இது எழுதப்பட்டு, அவர் என்ன சொல்லார் என்றால், இதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை கொண்டு வந்துவிட்டு அவர் என்ன சொல்கிறார், இந்த வசீலா என்கக்கூடிய இந்த வசனம் இருக்கிறேன், இதிலே அதனுடைய விளக்கம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தேடுதல். وهذا الذي قاله هؤلاء الأئمة لا خلاف بين المفسرين فيه. இந்த இமாம்கள் சொன்ன கூட்டிலே, விளக்கத்திலே, குர்ஆனுக்கு வியாக்கியானம் செய்த
தஃப்சீர் குர்ஆன் விரிவுரையால் செய்த இமாம்களுக்கு மத்தியில் எந்த கருத்து வேறுபாடுமே கிடையாது. எப்பொழுதுதான் 7ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் எழுதுகிறார் அல்லது 8ஆம் நூற்றாண்டு. இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் செய்த எந்த இமாமும் இதில் கருத்து வேறுபாடுபட்டது கிடையாது. அப்ப அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை தேடுங்கள், அவனுடன் நெருங்க பாருங்கள். நெருங்கிறதுக்கு என்ன? இபாதத்துகளை செய்து நெருக்கத்தை தேடுங்கள் என்பதுதான் இதனுடைய பொருளே தவிர அதற்கு மாற்றமாக நாம கொடுக்கவே விளக்கம். எங்கட ஹசரத்துமார் கபரடியில போய் அவுலியாவுக்கு நேர்ச்சை செய்து அந்த அவுலியாவை நெருங்கி அவரின் ஊடாக பிரார்த்திக்கிறதுக்கு பேர் தான் வசீலா என்று சொல்றார்களே. சஹாபாக்கள், தாபியன்கள், தபோ தாபியன்கள், உலகத்தில் வாழ்ந்த அனைத்து நல்வழி நடந்த முஃபஸ்ஸிரீன்களின் ஒட்டுமொத்த முடிவுக்கு மாற்றம். சரி, இன்னொரு வசனம் இருக்கிறது குர்ஆனிலே, சூரத்துல் இஸ்ராவிலே. சூரத்துல் இஸ்ரா, அந்த சூரத்திலே இந்த வசீலா என்பதை பற்றி அல்லாஹ் கூற போது ஒன்றை சொல்லுகிறான். அதை பாருங்கள். எவர்களிடம் இவர்கள் பிரார்த்திக்கிறார்களோ, யாரு? ஷிர்க் செய்யக்கூடிய மக்கள் எவர்களிடம் பிரார்த்திக்கிறார், அல்லாஹ்வை விட்டும் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரிடம் பிரார்த்திக்கிறார்களோ அவர்கள் யப்தகூன இலா ரப்பிஹிமில் வஸீலத அய்யுஹும் அக்ரப். இந்த மக்காவில் இருந்த மக்கள் அல்லாஹ்விடமும் கேட்டார்கள், ஜின்களிடமும் உதவி தேடினார்கள். ஜின்களிடம், இறந்து போனவரிடம் உதவி தேடினார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த சம்பவத்தை சொல்லி போட்டு சொன்னா அவளுக்கு நல்லா இருக்கு. இந்த வசனம் ஏன் இறங்குது என்று அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ் என்னையாம், அதாவது அந்த காலத்தில் இருந்த நபியாருடைய காலத்தில் இருந்த மக்கள் ஜின்களுக்கு வணக்கம் செய்து மனிதர்களையும் வணங்கி வந்தார்கள். ஆனால் இந்த ஜின்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். யாரு? ஜின்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஜின்கள் இஸ்லாத்துக்கு வந்தது இவர்களுக்கு தெரியாம மேலும் மேலும் அவரிடம் போய் தம்முடைய தேவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஊர்ல பேக்கி மடை வைப்பாங்களா? இப்ப பேக்கி மடை வைக்கிற இல்லை, முந்தி ஒவ்வொரு நாளைக்கும் என்ன செய்யலாம், அந்த ஆத்தோரத்தில் இப்படி ஒரு மடை திங்கலாம். இந்த புது ஜெனரேஷனுக்கு தெரியாது. அழகான கொட்டைப்புக்க, பலகாரம், வாழைப்பழம், எவ்வளோ சாமான் இருக்கு. என்னையா பேய்க்கு மடை வைக்கிறேன், அதாவது அவர்களுக்கு வணக்க வழிபாடு என்று செய்தால் அவர்கள் பேய்த்திருவார்கள், தொலைஞ்சி வைத்திரும் அந்த செய்தான் ஊட்ட விட்டு என்று அவர்களுக்கு நேர்ச்சை செய்கிறேன். இந்த மாதிரி காரியத்தை அந்த மக்கள் செய்து வந்தார்கள் அந்த காலத்தில். ஆனால் அப்துல்லா பின் மசூத் சொன்னார்கள், இவர்கள் எவர்களுக்கு வணக்க வழிபாடை செய்து வந்தார்களோ அந்த ஜின்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள், இவர்களுக்கு தெரியாது. இப்ப இஸ்லாத்துக்கு வந்த இந்த ஜின்கள் அல்லாஹ்வுடைய அருளை தேடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை தேடி இவர்கள் நிற்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாரும் கேட்கிறார்கள், இந்த ஜின்களிடம் இன்னும் உதவி கேட்டுக்கு வணக்க வழிபாடு செய்திருக்கிறார்கள். ஒரு பிச்சைக்காரன் ஒரு பணக்காரன் உதவி கேட்டுக்கிறார்.
அந்த பிச்சைக்காரனிடம் இன்னொரு பிச்சைக்காரன் போய் பிச்சை கேட்கார், எனக்கு இப்படி கஷ்டமா இருக்கு. அவன் நானே பிச்சைக்காரன்டாவப்பா, எந்த தேவை நிறைவேறல் என்று நான் கேட்டுக்கிறீங்க, கேட்டு போய் அலைஞ்சிக்கிறீங்க, நீங்க வந்து என்கிட்ட கேட்கிறா. உதாரணம் விளங்குதா? இது மாதிரி இதை யார் சொன்னார்? அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த குர்ஆன் வசனத்தை சொல்லி, எவர்களிடம் இவர்கள் பிரார்த்திக்கிறார்களோ அப்படியாக இவர்களால் வணங்கப்படுகின்றவர்கள் யப்தகூன இலா ரப்பிஹிம் அல் வஸீலா, அவர்களின் ரப்பிடத்தில் இந்த வணங்கப்படுகிறவர்கள் உதவியை தேடி நிற்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எதற்காக? ஐயுஹும் அக்ரம், அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கத்தை யார் பெறுவது என்று அவர்கள் போட்டி போடுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய நெருக்கம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடம் போய் இவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருளை ஆதரவு வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனையை பயிர்கிறார்கள். ஏனென்றால் உன்னுடைய ரப்பினுடைய தண்டனை மிகவும் பயப்படக்கூடியது ஒன்றாக இருக்கிறது. அதனால் நீங்கள் எவர்களிடம் போய் பிரார்த்திக்கிறீர்களோ அவர்கள் அல்லாஹ்விடம் பயந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து அல்லாஹ்வுடைய அருளை வேண்டி நிற்கிறார்கள், அவர்களை காப்பாற்றுவதற்காக. அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹா, நாவூர் மீராஜ் ஷாஹியாண்டு என்பவரா, சிக்கந்தர் வலியுல்லாவா, பீஷாபில் வலியுல்லாவா, ஹாஜா முஹிதீன் சிஸ்தி என்று சொல்ற வலியுல்லாவா, 1000 வலியுல்லாண்டும் நீங்கள் அல்லாஹ்வை தவிர எவரிடமெல்லாம் பிரார்த்திக்கிறீர்களோ, உங்களுடைய தேவைகளை கேட்கிறீர்களோ, அந்த உங்களால் நம்பப்படுகின்றவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை தேடி அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து அல்லாஹ்விடம் நான் முந்தடும், நான் அவருடைய நெருக்கத்தை பெறணும் என்று அல்லாஹ்வுடன் நெருக்கத்தை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். அதற்கு முந்தைய வசனம் என்ன தெரியுமா? பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், நபியை சொல்லுங்க, உதுல்லதீன ஜஅம்தும் மின் தூனிஹி, அல்லாஹ்வை தவிர நீங்கள் எவர்களை எல்லாம் நம்பி இருக்கிறீர்களோ அவர்களும் பிரார்த்தித்து பாருங்கள். எப்படி சொல்லார்? அல்லாஹ்வை தவிர, அது யார் என்றாலும் சரிதான். மலக்காக இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் ஆடம் கேட்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், அவராக இருக்கலாம், அல்லது சிலர் முஹம்மது நபி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டால் உதவி கிடைக்கும் என்று சொன்னார், அவர்களாக இருக்கலாம், எவர்களாகவும் இருக்கலாம். அல்லாஹ் சொன்ன, அல்லாஹ்வை தவிர எவர்களை எல்லாம் நீங்கள் நம்பி இருக்கிறீர்களோ அவர்களிடம் தேவை என்றால் பிரார்த்தியுங்கள். ஃபலா யம்லிகூன கஷ்ஃப உர்ரி அன்கும், அவர்களால் உங்களுக்கு வரக்கூடிய தீங்குகளை ஒருபோதும் நீக்க முடியாது. வலா தஹ்வீலா, அதை வேறு திசைக்கு அனுப்பவும் முடியாது என்று சொல்லிவிட்டுத்தான் திருப்பி சொன்னான், எவர்களை நீங்கள் நம்பி பிரார்த்திக்கிறீர்களோ அவர்களே அல்லாஹ்வின் அளவில் சரணடைஞ்சி, யா அல்லாஹ் உன் தண்டனையை காப்பாற்றி உன்னுடைய அருளை விட்டு தூரமாக்கிறாதே என்று அவர்கள் ஏங்கி கிடக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இங்கேயும் வசீலா என்ற வார்த்தையை பாவிக்கிறார். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவர்கள் தேடுகிறார்கள். அவர்கள் தேற மாதிரி மூமின்களே, நீங்களும் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பிரார்த்தியுங்கள், நேரடியாக கேளுங்கள், உங்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்து அல்லாஹ்வை நெருங்குங்கள் என்பதுதான் இந்த வசனம். எவ்வளவு தெளிவாக ஒரு வசனம்
இன்னொரு வசனத்தை விளங்கப்படுத்துகிறது. இதை சொல்ல போது என்ன சொல்வார்கள் என்றால், அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால துஆ கேட்கலான்னு சொல்லலாம் என்று கேட்டுட்டு ஒரு 4 ஆதாரத்தை சொல்வார்கள். இந்த வேளையில் ஒரு வணக்கத்தை செய்து அந்த வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்விடம் உதவி கேட்பதற்கும் வசீலா என்கிறோம். அதைத்தான் சொல்லிவிட்டேன். ஒரு வணக்கத்தை செய்து அல்லாஹ்வை நெருங்குதல். உதாரணம் என்ன? நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும். 3 பேர் குகையில மாட்டுப்பட்டார்கள். குகையில மாட்டுப்பட்டவர்களால் வெளியிறங்க முடியல. 3 பேரும் தாம் செய்த வணக்கத்தை அல்லாஹ்விடம் முன்வைத்து துஆ கேட்போம் என்று முடிவெடுத்தார்கள். புகாரில் வர ஹதீஸ். ஒருவர் என்ன சொன்னார்? தாய் தந்தையருக்கு செய்த பணிவிடையை சொல்லி, யா அல்லாஹ் உனக்காக செய்தேன், சம்பவம் தெரியும், நீட்ட விரும்பல. எனவே அந்த தாய் தந்தையரை உனக்காக நான் மதித்து நடந்தேன், பிள்ளைகளை விட இதை ஏற்றுக்கொள்வாயாக, இந்த வணக்கத்தை நீ ஏற்று எங்களுக்கு இந்த கஷ்டத்திலிருந்து விடுவை தருவாயாக என்று கேட்டார். அல்லாஹு தஆலா அந்த குகை வாசலை அடைத்திருந்த பாறாங்கல்லை கொஞ்சம் அகற்றினார். வணக்கத்தை செய்து அல்லாஹ்விடம் கேட்கிறார். இப்ப நாம் என்ன செய்யறோம்? வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் என்று அல்லாஹ் சொல்றார். நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். தொழுது அல்லாஹ்விடம் உதவி கேட்கிறது. அந்த நமக்கு ஒரு தேவை இருக்கா, தொழுது அல்லாஹ்விடம் கேட்கிறது. இதுக்கு பேர் என்ன? வசீலா. சரியா? அது மாதிரி தான் மற்றவர் சொன்னார், என்னுடைய மச்சி ஒருவர் இருந்தான், அவர் ரொம்ப அழகு, அவ எனக்கு தொடரும் போல இருந்தது, பல தரம் கூப்பிட்ட நிலங்கள்ல ஒரு தடவைக்கு காசு தேவைப்பட்டது வந்தா அந்த நேரம் தேவையை நிறைவேற்றணுமா என்ற தேவையை நிறைவேற்றேன். அப்ப அவ இணங்கி வந்தா. கடைசி நேரத்தில் அவ நான் நெருங்கிய போது முத்திரையை உரிமை இல்லாமல் உடைத்திராது, அல்லாஹ்வை பயந்து கொள் என்றான். யா அல்லாஹ், உனக்கு பயந்து நான் இந்த பாவத்திலிருந்து வெளியிறங்கிட்டேன். ஒரு நன்மையை செய்வதும் அல்லாஹ்வுக்காக, அது வணக்கம். ஒரு பாவத்தை அல்லாஹ்வுக்கு பயந்து விடுவதும் வணக்கம். அவர் கேட்டதும் அல்லாஹ் அந்த குகையை வாசல் அடைத்த கல்லை அகற்றினார். நமக்கு தெரியும். 3ஆம் அவர் என்ன கேட்டார்? வேலை செய்த ஒருவர் கூலியை எடுக்காமல் சென்றார். அவரை கூலிக்கு நான் பிராணியை வளர்த்தேன். அந்த பிராணிகள் நிறைந்திருக்கிற போது அவர் வந்து எங்கே என் கூலி என்று கேட்டார். நான் அப்போது இதோ இருக்கிற பிராணிகள் எல்லாம் உன்னுடையதான் என்றேன். இன்னை கேலி பண்றையா என்று கேட்டார். இல்லை, உன்னுடையதான், உன் காசில் வாங்கப்பட்டது, எடுத்துக்கொள் என்றேன். அல்லாஹ் உனக்காக செய்தேன், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் என்று வருகிறது. இதுக்கு சொல்லது என்னது? வசீலா. இதை சொல்ல போது இதாண்மையான வசீலா. இப்ப வீட்டில் சோம் இல்லை, உமாவுக்கு சோம் இல்லைன்னு என்ன செய்வாங்க? ஒரு மாடு அறுத்து தர்மம் செஞ்சு உதவி கேட்கிறலா? மாடொண்டு அறுத்து ஏழை எளியலுக்கு கொடுத்து, யா அல்லாஹ் உனக்காக தர்மம் செய்கிறோம், என் தாய்க்கு சோத்தை தருவாயாக. இது வசீலா. நல்ல அமலை செய்து அல்லாஹ்வை நெருங்குதல். நோன்பு பிடிச்சி அல்லாஹ்விடம் உதவி கேட்கிறது. இதுதான் இஸ்லாம் சொன்ன வசீலா, ரசூலுல்லாஹ் சுன்னத்தாக்கியது. அப்ப இவர்கள் சொன்ன வசீலா என்ன? குர்ஆன் வசனத்தை தவறாக பிரயோகித்து சொல்லுது. அதற்கு சில ஆதாரத்தை சொல்வார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அதை நான் சொல்லாமல் போனால் பிழைச்சி போய்த்திரும். அது ஒரு 3-4 ஆதாரம். அதையெல்லாம் இப்ப சொல்லலாமா? டைம் காணாது. அரை மணி நேரத்துக்குள்ள நான் முடிச்சிடணும். எனக்கு லிமிட் டைம். சரியானே? இல்லாட்டி பொம்பளையில் முதலாவது கோவிச்சிருவாங்க. சரியானே? ஒரு அரை மணி நேரம் பொறுமையாக அடிக்கலாம். ஊட்ட சமைக்கணும். அவை சில நியாயமான காரணம் இருக்கும். சரி, அன்றைக்குரிய சகோதரர்களே, அந்த மிச்சத்தை நாளை பார்ப்போம். இதில் முதலாவது என்ன? ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால துஆ கேட்டாங்கானே, அப்படி ஹதீஸ் வருதானே? அப்படி இருக்கிற நேரம் நீங்க எப்படி
அதுக்கு மாற்றமாக ஆதாரம் இல்லை என்று சொல்ல என்பார்கள். ஆமாம், அது என்ன சம்பவம் தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செய்து அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்ட உடனே அல்லாஹ்விடம் எல்லா வகையிலையும் கேட்டாங்களாம். அல்லாஹ் மன்னிக்கலையா. அப்ப கடைசியா கேட்டாங்க, யா ரப்பி அஸ்அலுக பிஹக்கி முஹம்மதின், முஹம்மதின் பொருட்டால் உன்னிடம் நான் துஆ கேட்கிறேன், இந்த பாவத்தை மன்னிச்சிருந்தேன். அப்ப அல்லாஹ் கேட்டானா, ஆதமே நான் இன்னும் முஹம்மதை படைக்கல, உனக்கு அப்படி தெரியும் என்று கேட்டான். அப்ப அவர் சொன்னாரு, நீ என்ன உன் கையால் படைத்து என்னில் உயிரை ஊதி போது என் தலையை உயர்த்தி பார்த்தேன், அரிசினுடைய கால்களிலே எழுதப்பட்டிருந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதப்பட்டிருந்தது. அப்போ உண்ட பேருக்கு பக்கத்தில் இன்னொருவருடைய பெயரை எழுதுறண்டா அவர் உன்னிடத்தில் மிக விருப்பமானவராகத்தான் இருக்கணும் என்று சொன்னோன்ன, அப்ப அல்லாஹ் சொன்னா, ஆம் நீ உண்மை சொன்னாய் ஆதமே, அவர்தான் என்னிடத்தில் படைப்பிடத்தில் விருப்பமானவர், உன் பாவத்தை மன்னித்து விட்டேன், இந்த முஹம்மது இல்லை என்றால் உன்னை என படைச்சிருக்க மாட்டேன் என்று சொன்னாராம் என்ற ஒரு ஹதீஸ். அப்ப இங்க பாருங்கோ, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி கேட்டார்கள், மன்னிக்கப்பட்டுதானே என்று கேட்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீது இந்த ஒரு கிதாப் கொண்டு வந்திருக்கு இந்த ஹதீஸை பற்றி சொல்றதுக்கு. இது என்ன கிதாப் என்றால், இது மௌலைமார்களுக்கு தேவை. ஏண்டா இந்த வஹாபிக்காரர்கள் என்று சொல்லி நம்மளை தட்டிவிட்டுவாங்க. மௌலைமார்களே, இது ஆற கிதாபு, நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்ட இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ், அவரை தட்ட மாட்டாங்க, அவருடைய கிதாப். இந்த கிதாபுடைய பேர் லிசானுல் மீசான். அறிவிப்பாளர்களில் பலவீனமானவர்கள், நம்பப்படாதவர்கள் என்று ஹதீஸ் கலை இமாம்கள் ரிஜெக்ட் பண்ணின அறிவிப்பாளர்களை பற்றிய ஒரு கிதாப். இது 4-5 வால்யூம் இருக்கு. சரியா? இவருக்கு முந்தி மீசானுல் இஅ்திதால் என்று இமாம் ஸஹபி ரஹ்மஹுல்லாஹ் ஒரு புக் எழுதினார். அவர் எழுதிய அந்த புத்தகத்தில் சேர்க்க வேண்டியதுகள் இருந்தால் அதையும் சேர்த்து இதில் எழுதினார். யார் எழுதுகிறார்? இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி. இந்த இமாமை நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கேன். ஷாஃபி, ஹனபி, சூஃபி எல்லாரும் இப்னு ஹஜர் அஸ்கலான் ரஹ்மத்துல்லாஹுடைய கருத்தை தட்டுவேலா இல்லை. இந்த ஹதீஸ் சம்பந்தமாக அவர் சொன்னார். இந்த ஹதீஸிலே சொன்ன அறிவிப்பாளர்கள் ஒருவர் தான் அப்துல்லா இப்னு முஸ்லிம் அல் ஃபஹரி என்கிறவர். அவரை பற்றி, இந்த ஹதீஸை பற்றி இந்த கிதாபிலே 416வது பக்கம் இப்னு ஹஜர் அஸ்கலான் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லது. அவருக்கு முந்தைய இமாம் ஸஹபி சொல்லது. இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹ் மிக பெரும் ஹதீஸ் கலை மேலாவி, அவருக்கு முந்தியவர். அவர் சொன்ன கூற்றை எழுதிவிட்டு, என்னது? ஆதமே, முஹம்மது இல்லை என்றால் உன்னை படைத்திருக்க மாட்டேன் என்ற இந்த செய்தியை இந்த அப்துல்லா இப்னு முஸ்லிம் என்கிற அறிவிப்பாளர் அறிவித்த இந்த செய்தி ஹபரன் பாத்திலன், ஒரு உண்மைக்கு புறம்பான, அதாவது பொய்யான செய்தியை ஹதீஸ் என்று அறிவித்திருக்கிறார் என்ற கூற்றை வைத்து இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலான் ரஹ்மத்துல்லாஹ் அந்த இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன மாதிரி இது ஒரு பொய்யான ஹதீஸு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்னு ஹஜர் அஸ்கலானிக்கு நீங்க ஹதீஸ் கலை படிச்சு கொடுக்க போறீங்களா? நாம் அல்லாஹ்வை பயிர வேண்டும். ஏதோ ஒரு கருத்தை சொல்லும் என்பதற்காக, அந்த கருத்து நமக்கு சார்பாக வரணும் என்றதுக்காக நீங்கள் ஏற்றுக்கொண்ட இமாம்கள் சொன்ன கூட்டை எல்லாம் அப்படியே மறைத்து விட்டு மக்களுக்கு மத்தியில் அவுட்டுறது. இந்த தப்லீக் ஜமாஅத்தில் தாலீம் புத்தகம் இருக்குதானே, அதுலேயும் இந்த சம்பவத்தை எழுதி வச்சுக்கிறார். அவர்கள் பள்ளியில் வாசிக்கிறார்கள் திக்ரின் சிறப்புல. அது அந்த காலத்தில் பார்த்து நான் பல தரம் சொல்லிட்டேன்.
இப்படியான ஆதாரம் இல்லாத இமாம்கள் பொய்யான செய்தி என்று சொன்ன செய்தி ஏன் எழுதி வைத்திருக்க? இந்த செய்தி பல கிரந்தங்களில் வந்திருந்தாலும் அதை அறிவித்த அறிவிப்பாளர்கள் நம்பகமற்றவர்கள், பொய்யான உண்மைக்கு புறம்பான செய்தியை சொல்லிவிட்டார்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அது ஆதாரம் அல்ல. இது ஒன்று. அப்போ இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ளணும். என்னது? அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லி துஆ கேட்டார்கள்? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. ஆதம் தன் ரப்பிடமிருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக பிரார்த்தித்தார். அவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். என்னையாவார் கேட்ட துஆ. அதையும் அல்லாஹ் குர்ஆனில் அடுத்த ஒரு சூரத்தில் சொன்னான், ரப்பனா வலம்னா அம்புசனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். நம்ம எல்லோருக்கும் பாடமான துஆ. ரப்பே, எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்து கொண்டோம், ஆதமும் ஹவ்வாவும், நீ எங்களை மன்னித்து அருள் புரியவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளியாகிவிடுவோம் என்று அதுதான் அவர் அல்லாஹ்விடம் இருந்து கற்ற வார்த்தை என்பதை குர்ஆனே தெளிவாக சொல்கிறது. குர்ஆன் தெளிவாக சொல்லி இருக்க இந்த பொய்யான ஹதீஸை எல்லாம் இமாம்கள் பொய் என்றது வர நாங்கள் அன்சார் மௌலை பொய் என்கிறது அல்ல. இமாம்கள் ஹதீஸ் கலை மேதாவிகள், எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும். முஹம்மது நபியை பொருட்டால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டு தான் மன்னிக்கப்பட்டு. இந்த மீலாது விழா துண்டு வந்தால் மௌலை ரேடியோவில் வேணுமா, அதில் வேணுமா, எல்லாத்திலையும் பயான் போகும். நபியை உண்மை படைக்கவில்லை என்றால் இந்த பூவில் விட்டு அண்டாசாரத்தை படைத்திருக்க மாட்டேன் என்று ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் சொன்னான் என்று. ஆதாரம் உண்மையாக இருந்தால் ஓகே, பொய்யாக வந்த செய்தி ஏன் சொல்லணும்? எனவே இது ஒன்று. இது மாதிரி இன்னும் 2-3 சம்பவங்கள் அவர்கள் ஒசீலா பொருட்டால கேட்கிறதுங்களாம், அல்லது கபரடியில் போய் அவுலியாக்கடம் நம்முடைய தேவையை முற்படுத்தி கேட்பதற்கு ஆதாரமாக சொல்லுவார்கள். அவைகளையும் நான் இதனுடன் சம்பந்தப்படுத்தி நான் விளங்கப்படுத்துவது கடமை. இன்ஷா அல்லாஹ் எனது அடுத்த உரையிலே அவைகளை விரிவாக பார்ப்போம். நீங்கள் தெளிவு பெற வேண்டும். இந்த மூட நம்பிக்கைகள், பொய்யான இஸ்லாத்தில் செருகப்பட்ட பொய்களை நம்பி இருப்பவர்களுக்கு இதை விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக சற்று விரிவாக பேசுகிறேன். இந்த செய்திகளை கேட்பவர்கள், வீடியோவை பார்ப்பவர்கள் அதிகம் ஷேர் பண்ணுங்கள். ஒருவர் நேர்வழி பெற்றாலும் அந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.